உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் அலுவலகம் திறப்பு நிகழ்வு மற்றும் பிரச்சார நடவடிக்கைகள் நேற்றைய தினம் மாலை மன்னர் எமில் நகர் மற்றும் பனங்கட்டுக்கொட்டு பகுதியில் இடம்பெற்றுள்ளது. தேசிய மக்கள் சக்தியின் வன்னி பாராளுமன்ற உறுப்பினர் கேதீஸ்வரன் தலைமையில் இடம்பெற்ற குறித்த நிகழ்வில் தேசிய மக்கள் சக்தியின் மன்னர் நகரசபை வேட்பாளர்கள் மற்றும் தேசிய மக்கள் சக்தியின் ஆதரவாளர்கள், பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இதன்போது பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய மகஜர்களையும் பொதுமக்கள் பாராளுமன்ற உறுப்பினர் கேதீஸ்வரனிடம் கையளித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. தேசிய மக்கள் சக்தி நீங்கள் விரும்புகிற ஆட்சியா இருக்கு. இன்னொரு காலத்தில் 5 வருஷத்துக்கு நீங்க தேடினாலும் எதிர்கட்சியில கேட்கிற கால் இருக்கு. மைவானம் ஜெகதீஸ்வரன் எம்பி அவர்கள் எங்களுடன் இந்த இடத்துல வருகை தந்திருக்கின்றார். மக்களிடம் நேரத்தை ஒதுக்கி இந்த இடத்துல பிரசன்னமாயிருக்கிறார். ஆகவே இது ஒரு அருமையான ஒரு இருக்கின்றது. இந்த நகரசபை தேர்தல், பிரதேச சபை தேர்தல்கள் என்னத்துக்கு யோசித்து இருக்கின்றார்கள் என்பதை பற்றி ஒரு நல்ல ஒரு விளக்கத்தையும் ஒரு வெளிப்படைத்தன்மை இருக்கு, நியாயமான தெரியும். இல்ல அது நாங்கள் கொண்ட எலெக்ஷன் முடிஞ்ச கையோட அந்த பிரச்சனை தண்ணி கொஞ்சம் கொடுப்போம். முக்கியமாக கவனம் திரும்ப வரணும். அதே மாதிரி இல்ல 8ஆம் தேதி சொல்ல மறந்துட்டேன். இப்போ உங்களோட தேர்தல் பிரச்சாரம் எப்படி இருக்க போகுது என்று சொன்னால் கொடுக்க போறாங்க. தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளர்கள் களத்திலே குதித்திருக்கிறார்கள். இந்த வகையிலே மன்னார் நகரசபையை நிச்சயமாக தேசிய மக்கள் சக்தி வெற்றி பெறும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. இந்த வகையிலே மக்கள் தேசிய மக்கள் சக்தியோடுதான் இருக்கின்றார்கள் என்பதை கடந்த கால தேர்தல்கள் நிரூபித்தது உள்ளது. அந்த வகையிலே மீண்டும் ஒரு முறை அதனை உறுதிப்படுத்தி நிரூபிப்பதற்காக எதிர்வரும் மே மாதம் 6ஆம் தேதி இடம்பெற இருக்கின்ற உள்ளூராட்சி மன்றங்களின் தேர்தலிலே தேசிய மக்கள் சக்தியின் சார்பாக திறமை மிக்க அர்ப்பணிப்புள்ள பொதுநலம் நோக்காக கொண்ட ஒரு சிறந்த வேட்பாளர் அணியினை நாங்கள் இந்த மன்னார் நகரசபையிலே களமிறக்கி இருக்கின்றோம். அந்த வகையிலே எமில்நகர் பகுதியிலே களமிறக்கப்பட்டுள்ள நமது வேட்பாளர்களை வெற்றி பெற செய்வதன் மூலம் எதிர்காலத்தில் ஒரு நல்ல ஊழலற்ற, அதே நேரத்தில் மக்கள் அபிமானம் மிக்க ஒரு தொகுதி உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்கு இந்த மக்கள் முழுமையாக பங்களிக்க வழங்க வேண்டும். அதாவது நகர சபைகள், பிரதேச சபைகள் வெறுமனே வருமானத்தை ஈட்டும் சபைகளாக கடந்த காலத்தில் செயற்பட்டதுதான் வரலாறு. பல மில்லியன் ரூபாய்களை நிரந்தர வைப்பிலே இட்டு அதனை பாதுகாக்கின்ற ஒரு நிறுவனங்களாகத்தான் கடந்த காலத்திலே இந்த நகர சபை மற்றும் மாநகர சபைகள் இருந்துள்ளன. அந்த வகையிலே அவ்வாறு அல்லாத வகையிலே மக்களிடம் இருந்து அறவிடப்படுகின்ற வரி மற்றும் வாடகை போன்ற இதர வருமானங்களை அந்த மக்கள் வாழ்கின்ற நகர சபையின் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதுடன் அதோடு சிறுவர்கள், முதியோர்கள் போன்றோருக்கு பொழுதுபோக்கு இடங்களை அபிவிருத்தி செய்வதோடு இந்த மக்களுக்கான வழிகாலமைப்பு, ஏனைய வசதி வாய்ப்புகளை சரியான முறையில் செய்து கொடுப்பதாகத்தான் எங்களுடைய தேசிய மக்கள் சக்தியின் நிலைப்பாடு இருக்கின்றது. அந்த வகையிலே நாங்கள் மக்களோடு மக்களாக, மக்கள் விரும்புகின்ற மக்களுக்கான ஒரு ஆட்சியை நிச்சயமாக இந்த உள்ளூராட்சி மன்றங்கள், குட்டி பாராளுமன்றம் என்ற வகையிலே நாங்கள் அதை வெற்றி பெறுவதன் ஊடாக இந்த மக்களுக்கான அர்ப்பணிப்பாக சேவையை ஆற்றுவதற்கு நமது தேசிய மக்கள் சக்தியின் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்கள் உறுதி பூண்டுள்ளார்கள். எனவே பிரதேச மக்கள் அவற்றுக்கு தங்களது வாக்குகளை அளிக்குமாறு அன்பாக பெற்றுக் கொள்வதோடு நேற்றைய தினம் மாலை மாந்தை நோக்கின் நமது தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் ஜோவான், அதாவது ஆண்டாம் வேட்பாளர் ஜோவான் அவர்கள் மிலேச்சத்தனமான வகையிலே
இலங்கை தமிழரசு கட்சியின் வேட்பாளராக போட்டியிடும் அனோஜன் மட்டக்கின்ற வேட்பாளர் இவர் தலைமையிலான 10 பேர் கொண்ட குழுவினர் எமது வேட்பாளரை மூர்க்கத்தனமான முறையிலே தாக்கி அவர் தற்போது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். நாங்கள் ஒன்றை கேட்க விரும்புகின்றோம். எங்களுடைய கட்சி அநீதி, அநியாயம், அடாவடிகளுக்கு அப்பாலானது. நேர்மையான முறையிலே, நியாயமான முறையிலே, அமைதியான முறையிலே எங்களுடைய வேட்பாளர்கள் பிரச்சார பணிகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இவ்வகையான நிலைத்தனமான தாக்குதல்கள் மூலமாக தமிழரசு கட்சியின் வேட்பாளர்கள் எவ்வகையான கொள்கையுடன் செயற்படுகின்றார்கள் என்பதை இங்கு மக்களுக்கு அறியக்கூடியதாக இருக்கும். தற்பொழுது அவர் நஞ்சாம் மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவர்கள் அதாவது தாக்குதலை மேற்கொண்ட அந்த குழுவினர் மதுபோதையில் இருந்ததோடு அந்த மதுபோதையில் அவர்கள் தாக்குதலை மேற்கொண்டதற்கான சான்றுகள் போலீசாரிடம் சிக்கியுள்ளது. அவர்கள் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்ட போது மதுபோதையில் இருந்தது தெரிய வந்தது. இவ்வகையான உறுப்பினர்களையா தமிழரசு கட்சி உள்வாங்கி இருக்கின்றது என்ற ஒரு கேவலமான நிலைமை இப்பொழுது காணப்படுகின்றது. இது உண்மையிலே மிகவும் வேதனைக்குரியது, கண்டிக்கத்தக்கது. உங்களிடம் தில் இருந்தால் நீங்கள் நியாயமான முறையில் உங்களுடைய கொள்கைகளை கூறி தேர்தலில் முன்னிற்குமாறு நாங்கள் சவால் விடுகின்றோம். உங்களிடம் கொள்கை இருந்தால் அந்த கொள்கைகளை கூறுங்கள். உங்களிடம் திட்டங்கள் இருந்தால் அந்த திட்டங்களை கூறுங்கள். அராஜக போக்கில் நீங்கள் வெல்ல முடியும் என்பதை கனவிலும் நினைக்காதீர்கள். நீங்கள் நியாயமானவர்கள். உங்களுடைய வங்குரோத்து நிலை இவ்வாறான தாக்குதல் மூலம் வெளிப்படையாகின்றது. எனவே மக்களை இவ்வகையான விடயங்களை நீங்கள் அறிவீர்கள். இவ்வகையான கீழ்த்தரமான செயற்பாடுகளின் ஊடாக ஒரு கட்சி எப்பொழுதும் வெற்றி பெற முடியாது. எனவே நியாயமான வகையிலே, நேர்மையான வகையிலே எங்களுடைய வேட்பாளர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் எந்தவித பாதுகாப்பும் இல்லாத வகையிலே நேர்மையான முறையிலே மக்களிடம் காணப்படுகின்றார்கள். அவர்களை மக்கள் நிச்சயமாக வெற்றி பெற செய்வார்கள். அது மட்டுமல்லாமல் இதற்கு நாம் அறிகின்றோம், இவர்களை இன்றைய தினம் நீதிமன்றத்திலே முன்னிலைப்படுத்த இருக்கின்றார்கள். இதற்கு தமிழரசு கட்சியின் பிரபல சட்டத்தரணிகள் என்று கூறிக்கொள்பவர்கள் இருவர், ஒருவர் பேசாலை சேர்ந்தவர், ஒருவர் ஜவஹர்புரத்தை சேர்ந்தவர், இதுக்கு முன்னிலையாவதாக கேள்விப்படுகின்றேன். இதுதானா உங்களது நீதி? இதுதானா உங்களது நியாயம்? மக்களவை தமிழ் மக்களுக்கு தேவையான எவ்வளவோ விடயங்களை முன்னிலைப்படுத்தி நீதிமன்றங்களில் வாழாங்க வேண்டிய தேவை இருக்கின்ற போதும் இவ்வகையான கீழ்த்தரமான நபர்களுக்கு முன்னிலையாவதுதான் உங்களுடைய நீதியா என்று கேட்க விரும்புகின்றேன். எனவே நாங்கள் எங்களது நடவடிக்கைகளை நீதிமன்றம் ஊடாக, போலீசார் மூலமாக நாங்கள் மேற்கொள்வோம். எந்தவித அடாவடிகளிலும் நாங்கள் ஈடுபடப் போவதில்லை என்பதை இவ்விடத்திலே கூறிக்கொள்கிறேன். அத்தோடு எதிர்வர இருக்கின்ற 14